தென்னிந்தியாவுல ஒரு அயோத்தியாவை உருவாக்கப் போகிறோம் அப்படின்ற மாரி அவங்க பேசுனதுக்கு அப்புறம், அதை கண்டிக்காமல் மௌனமாக இருப்பதும், அதை கடந்து செல்வதும் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு போக்கா நான் பார்க்கிறேன். அத தாவேகாவினர் நிச்சயமாக செய்ய வேண்டும். அத செய்ய தவறுனீங்கன்னா, உங்கள் மீதான நம்பகத்தன்மை அப்படின்றது குறைஞ்சிரும். இப்ப இன்னைக்கு சில விஷயங்கள்ல அவர் பேசுறாரு. திமுகவ கடுமையா அட்டாக் பண்றாரு. திமுகவுடைய திட்டங்கள விமர்சிக்கிறாரு. திமுகவுல நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் சுட்டி காமிக்கிறாரு. ஆட்சியில நடக்கக்கூடிய தவறுகள், காவல்துறையில இருக்கக்கூடிய பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு இது எல்லாத்தையும் அவர் பேசுறாரு. ஆனா முக்கியமான விஷயங்கள்ல அவர் அமைதியாயிடுறாரு அப்படின்னும்போது, அந்த முக்கியமான விஷயங்கள்ல ஏன் அவர் அமைதியாகிறார் அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயமாக பேசப்படும். ஆகவே தாவேகா இதை பற்றி யோசிக்க வேண்டும். நீங்க இத இத பேசுறதுனால எங்களுக்கு இந்த இடத்துல எதிர்ப்பு வந்துருமோ, எங்களுக்கு இந்த இடத்துல வாக்குகள் போயிருமோ அப்டின்னா, அந்த 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 மாரி அந்த அடிப்படையில நீங்க யோசிச்சீங்கன்னா, எந்த கட்சியும் எந்த பிரச்சனைக்கும் கருத்து